இன்றைய முக்கிய செய்திகள். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு. சீமானை கண்டித்து தந்தை பெரியார் கழகத்தினர் போராட்டம். நாம் தமிழர் கொடிகளை பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு. போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர். கொடியை பிடுங்கி எறிந்த தந்தை பெரியார் கழகத்தினருக்கு எதிர்ப்பு. திராவிடத்தையும் திராவிடத்திற்கு ஆதரவானவர்களை எதிர்ப்பதே எனது கொள்கை. நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆவேசம். இனி விரிவான செய்திகள். பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அவரது புகைப்படத்தை செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்தும் நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்தும் திராவிட விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திராவிட விடுதலை கழகத்தினரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஏற்பட்டதால் பரபரப்பு. தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தமிழகம் முழுவதும் பெரியார் அமைப்புகள் திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வர உள்ள நிலையில் சீமானை கண்டித்து புதுச்சேரி திராவிட விடுதலை கழகத்தினர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு சீமானிடம் சர்ச்சை கருத்துக்கான ஆதாரத்தை கேட்டு போராட ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் நிகழ்ச்சி நடைபெறும் தனியார் திருமண நிலையத்திற்கு போலீசார் பாதுகாப்பு அதிகப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் திருமண நிலையத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைத்து திராவிட விடுதலை கழகத்தினர் யாரும் உள்ளே செல்லாதவாறு தடுப்புகளை அமைத்தனர். இதனை அடுத்து 100க்கும் மேற்பட்ட திராவிட விடுதலை கழகத்தினர் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே சீமானை கண்டித்து அவருடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் துடைப்பத்தால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சாலை ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் கொடிகளை பிடுங்கி எறிந்த திராவிட விடுதலை கழகத்தினர் கண்டித்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியினர் திராவிட விடுதலை கழகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்காக ஓடி வந்தனர். அப்பொழுது அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்ததால் நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் விடுதலை கழகத்தினரை கைது செய்த போலீசார் நாம் தமிழர் கட்சியினை சமாதானப்படுத்தி நிகழ்ச்சிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். நாம் தமிழர் மற்றும் திராவிட விடுதலை கழகத்தினர் போராட்டத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. தலைவா கொடி எடுக்கு தலைவா. திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களை எதிர்ப்பதுதான் சீமானுடைய கொள்கை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவர்களே திமுக வைத்துக்கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார்.
காப்பா அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது குறித்து எழுதியிருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றும் தெரிவித்தார். மேலும் நம்மில் கீழானவர்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் யார் எனவும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்கிறார்கள். தமிழர்கள் என்று பேசுவது எந்த இனத்திற்கு எதிரி என்றார். உலகத்தில் உள்ள அனைத்து இடத்திற்கும் கலை இலக்கிய பண்பாடு கொடுத்து அடையாளப்படுத்தியது மொழிதான் என்றும் குறிப்பிட்ட சீமான், பெண்ணினத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் தான் என்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன் என்றார். மேலும் கடந்த 2008ஆம் ஆண்டு வரை திருட்டு கூட்டத்தில் ஒருவனாக தான் இருந்ததாகவும், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்கைகளை மாற்றிக் கொண்டதாகவும் சீமான் விளக்கம் அளித்தார். சீமானுடைய கொள்கை என்பது திராவிடன ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்ப்பதுதான் என்றார். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசுக்கு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று கூறிய அவர், பெரியார் குறித்து கருத்து தெரிவித்த தனக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் ஏன் டங்ஸ்டன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தனக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் தன்னை நோக்கி எரிகின்ற செருப்பு 7 அல்லது 8 சைஸ் செருப்புக்காக இருக்க வேண்டும் என்றும், இதேபோல் முட்டை என்பதும் நாட்டுக்கோழி முட்டையாக வீச வேண்டும் எனவும் சீமானுக்கு எதிரான போராட்டம் குறித்து விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசப் போவதாகவும் சீமான் தெரிவித்தார். பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க. போக போக நீங்கள் தமிழ் தேசியம் எதிரின்றீங்க. தமிழ் தேசிய அரசியல் எதிர், தமிழ் தேசியம் ஆபத்துன்னு. ஆமாம், ஆபத்து. திராவிடர்னு தனி இனம் இருக்குது. திராவிடன்னு நாடு. திராவிடம் வச்சுட்டு இருக்கிறது யார்? யார் திராவிடன்? நீங்கள் திராவிடரா? நீங்கள் என் இன முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை, எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது. நீங்கள் பெரியார் பேசினார், பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார், பெரியாரும் பெண்ணியம் பேசினார்னா பேசாமல் போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவன்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறது சொல்ல, பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர, நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணிக்க? நீங்களே தான் குளத்தூர் மணி கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து. வில்லியனூரில் சமூக ஆர்வலர் ரமேஷ் என்கிற சக்திவேல் என்பவரை பத்திர எழுத்து அலுவலகத்தின் அருகே கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட 5 பேரை உடனடியாக கைது செய்ய கோரி வில்லியனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் என்கிற சக்திவேல். இவர் சமூக ஆர்வலர் மற்றும் வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தின் அருகே பத்திரம் எழுத்தர் அலுவலகம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அவரது அலுவலகத்தின் அருகே சில மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கியதில் முகத்தில் ரத்தம் கொட்டியது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் சொத்து தகராறு முன்விரோத காரணமாக வில்லியனூர் தில்லைநகரை சேர்ந்த சிசிடி கார்த்தி என்கிற கார்த்திகேயன் அடியாட்களை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரியவந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்காக விரைந்து சென்ற போலீசார் தாக்குதல் நடத்திய 5 பேரில் ஒருவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். மேலும் 4 பேரை கைது செய்ய தாமதம் ஏற்பட்டதால் ஆச்சரியமடைந்த பெட்டிஷன் ரமேஷின் ஆதரவாளர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து விரைந்து வந்த காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டமானது கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டது. திருபுவனை பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருட்டு போனது. இது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுக்கு புகார் வந்தது. புகார்களை அடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்த போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் எஸ்பி வம்சிதார் ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் வட்டார இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், எஸ்ஐ வீரபத்ரன் தலைமையிலான போலீசார் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருவண்டார் கோவில் பஸ் நிறுத்தம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி விசாரித்தனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் வண்டிக்குரிய ஆவணங்களை கேட்டனர்.
அதற்கு வாகனத்திற்கு உண்டான ஆவணங்கள் அவரிடம் இல்லை. அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் கோட்டக்குப்பம் அன்சாரி மகன் சலீம் வயது 38 என்பதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் திருபுவனையில் 3 பைக், பலவனூர் 2 பைக், முதலியார்பேட்டை 1 பைக்குகளை திருடி கோட்டக்குப்பம் ஜாகிர் ஹுசேன் மகன் கமாலுதீன் வயது 20, முகமது அனிபா மகன் ஷேக் மோதீன் வயது 35 ஆகியோருடன் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் ஓட்டி வந்த பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த மேலும் 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு குறித்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சாலையிலிருந்து தேங்காய்த்திட்டு லகூன் வரையிலான சாலையினை 26,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் சாலை அமைக்கும் பணியினை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பகுதி பொதுமக்கள் பலர் உணர்ந்தனர். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி, பூர்ணாங்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.8 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பூர்ணாங்குப்பம் பகுதியில் ரூபாய் 3.85 லட்சம் மதிப்பில் வெள்ளை தாமரை நகர் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் வேணுகோபால் நகர் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகள் மற்றும் டிஎன் பாளையம் கிராமத்தில் ரூபாய் 4.23 லட்சம் மதிப்பில் ஏஜே பள்ளி முதல் வீரன் கோவில் வரை உள்ள பள்ள மதகு துணை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி திரு கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள 16,000 குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி, வெல்லம், பச்சைப்பருப்பு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு பைகளை வழங்கி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் 16,000 குடும்பங்களுக்கு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உணர்ந்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் தொகுதி செயலாளர் ராஜா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி முகமை வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வில்லியனூர் அன்னை திருமண நிலையத்தில் பொங்கல் சிறப்பு அங்காடி துவக்க விழா நடைபெற்றது. 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் IAS மற்றும் திட்ட இயக்குனர் அருள்ராஜன் IFS அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுவினரின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் சுய தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை நுகர்வோர்களிடம் நேரடியாக நியாயமான விலையில் விற்பனை செய்யும் வகையில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும்
கிராம சந்தை வில்லியனூரில் உள்ள அன்னை திருமண நிலையத்தில் 8/1/2025 முதல் 12/1/2025 வரை 5 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. இன்று வில்லியனூர் அன்னை திருமண நிலையத்தில் விழா தொடங்கியது. இவ்விழாவிற்கு புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ வாழ்த்துரை வழங்கி பொங்கல் அங்காடி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயலர் நெடுஞ்செழியன் IAS, திட்ட இயக்குனர் அருள்ராஜன் IFS, திட்ட அதிகாரி ராதாகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அதிகாரி அன்கிட்குமார் IAS, இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, வட்டார வளர்ச்சி விரிவாக்க அதிகாரி கிராம சேவக், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள், வட்டார மேலாளர்கள், சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள், CRBS உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அங்காடியில் சுய உதவி குழுக்களால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக 70 ஸ்டால்கள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு அங்காடியில் மஞ்சள், கரும்பு, வெல்லம், கைவினைப் பொருட்கள், செக்கு எண்ணெய் வகைகள், பூச்செடிகள், மளிகை பொருட்கள், சிறுதானிய மாவு வகைகள், ஊட்டச்சத்து மாவு வகைகள், அதிரசம், முறுக்கு, சிறுதானிய உருண்டை வகைகள், கருப்பு கவுனி அரிசி, சீரக ஜம்பா அரிசி, பஞ்சகாவியா, காய்கறிகள், அகர்பத்தி, தேன், நெய், ஊறுகாய் வகைகள், சேலை வகைகள், ரெடிமேடு துணி வகைகள், செயற்கை நகைகள், பினாயில், சோப்பு, ஆயில் மற்றும் ஆகியவை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை கலைஞர் நூலக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் பலர் பிரபாகரனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்த பிரபாகரன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கடவனூர் ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய மண்டல அபிஷேகம் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பாகூர் கொம்புயன் கடவனூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவேற்றப்பட்டு நாள்தோறும் உபயதாரர்களால் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வந்தது. 48 நாட்கள் நடைபெற்று அதன் நிறைவு விழா பாகூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னதாக மக்களை இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தன பூஜை, கலச பூஜை, பூர்ணாகுதி இவைகளைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கலசத்துடன் வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் புதல்வர் அசோக் தனவேல் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் 300 பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கடவனூர் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். சாப்பாடு எடுத்துக்கோங்க. ராஜா போறேன் தண்ணி தண்ணி பெரிய தண்ணி அரியாங்குப்பம் சுப்பையா நகர் மற்றும் துளசிங்கம் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பு பொருட்களை தனது சொந்த செலவில் ஆண்டுதோறும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் மாரியம்மன் ஆலயத்தில் பூஜைகள் செய்து பொங்கல் தொகுப்பு பொருட்களான பச்சரிசி, வெல்லம், மஞ்சள், குங்குமம், முந்திரி, திராட்சை,
ஏலக்காய், நெய், பச்சைப்பயிறு, உப்பு உள்ளிட்ட 10 வகை பொருட்களை தனது சொந்த செலவில் அரியாங்குப்பம் சுப்பையா நகர், துளசிங்கம் நகர், வீராம்பட்டினம் சாலை, புதுக்குளம் வீதி, ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உணர்ந்தனர். இடையார்பாளையம் மற்றும் டோல்கேட் ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதி அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட இடையார்பாளையம் பள்ளிக்கூடம் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் 7,91,035 செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் டோல்கேட் மங்கல் அவென்யூ பகுதியில் ரூபாய் 4,98,061 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியையும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் புதிய மின்கம்பம் மற்றும் தெருவிளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் தலைமையில் நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தெரு, சிவன் கோவில் தெரு, ஜெயராமன் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் அவர்கள் சீரிய முயற்சியால் ரூபாய் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா நேற்று புதன்கிழமை திருவண்டார்கோவில் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு. சீமானை கண்டித்து தந்தை பெரியார் கழகத்தினர் போராட்டம். நாம் தமிழர் கொடிகளை பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு. போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர். கொடியை பிடுங்கி எறிந்த தந்தை பெரியார் கழகத்தினருக்கு எதிர்ப்பு. திராவிடத்தையும் திராவிடத்திற்கு ஆதரவானவர்களை எதிர்ப்பதே எனது கொள்கை. நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆவேசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.